பேனர்லயே நமக்கு நிறைய கேள்விகளும் தகவல்களும் கிடைக்கின்றன. ஸ்டாலின், நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு இருந்தது. தற்போது தமிழ்நாடு பாஜக அப்படின்னு மாற்றப்பட்டிருக்குது. ஒன்று, கூட்டணி தொடர்பாக எந்த அறிவிப்பும் வெளியாகாது இன்றைக்கு அப்படின்றதுக்கான ஒரு சமிக்கையாக இது இருக்கலாம். இன்னொன்னு, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருப்பது. இவ்வளவு நாட்களாக இருந்த பாஜகவினுடைய மேடைகள்ல நீங்க சொன்ன மாதிரி முக்கிய நிர்வாகிகளான எல்முருகன் இருக்கலாம், அண்ணாமலை அவர்களுடைய படம் இருக்கும், நிச்சயமாக அமித்ஷா, மோடி அவர்களுடைய படம் இருக்கும், நட்டா அவர்களுடைய படம் இருக்கும். நயினார் நாகேந்திரனுடைய படம் எதற்காக அப்படிங்கும் போது அடுத்த மாநில தலைவராக அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விதான் பிரதானமா எழுது. ஏன்னா லிஸ்ட்ல நிறைய பேருடைய பேருக்கு வானதி ஸ்ரீனிவாசன், பொன்னார், தமிழிசை சவுந்தரராஜன், ராம ஸ்ரீனிவாசன் வரைக்கும் ஒவ்வொருவருடைய பேராக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நயினார் நாகேந்திரனுடைய புகைப்படம் மட்டும் ஏன் இடம்பெற வேண்டும்? அவர்தான் நீ அடுத்த பாஜக மாநில தலைவரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அவர் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தாலும் கூட அவருக்கு இப்ப இந்த முறை எதற்காக அந்த முக்கியத்துவம் அப்படின்ற கேள்வி எழுகிறது. ஒருவேளை அவர் தான் முன்னணியில் இருக்கிறாரோ, அவர் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிறதோ, அந்த சமிக்கையா இது? நிச்சயமா சொல்லலாம் திலகவதி. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரனுடைய பேர் தான். நிறைய பேர் அந்த லிஸ்ட்ல இருந்தாலுமே கூட முன்னணியில் இருப்பது நயினார் நாகேந்திரனுடைய பேர் தான் அப்படின்றது தான் தொடர்ச்சியா சொல்லப்பட்டு வருது. பாஜக மாநில தலைவருக்கான அந்த விருப்ப மனு தாக்கல் பாஜக மாநில அலுவலகத்தில் கமலாலயத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு. அவர் மட்டும்தான் தற்போது வந்திருக்காரு. வேறு யாரும் மனு தாக்கல் செய்வதற்கு தற்போது வரைக்கும் வரல. இருந்தாலும் 2 to 4 மணி வரைக்கும் அதுக்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்க நிலையில வேறு யாரும் வராங்களா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாளை 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று பாஜக மாநில தலைவருக்கான தேர்தல் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என்று ஏற்கனவே பாஜக அறிவித்திருக்கிறது. 13ஆம் தேதி மாநில தலைவராக புதியவராக அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் பொறுப்பேற்பார், தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயல நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்கும் அடிப்படையில் அவர் சட்டமன்ற குழு தலைவராகவே இருந்தாலும் இதற்கு முன்பு நடைபெற்ற எந்த நிகழ்வுகளையும் அவருடைய புகைப்படம் பெரிய லெவல், அதுவும் இது போன்ற தேசிய தலைவருடைய வருகையின் போது அவருடைய புகைப்படம்லாம் பெரிய லெவலில் இடம்பெற்றதில்லை. பொதுக்கூட்டங்க மேடைகளில் இடம்பெற்றிருக்குமே தவிர இது போன்ற முக்கியமான அரசியல் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அவருடைய புகைப்படம் இடம்பெற்றதில்லை. இந்த முறை அமித்ஷா வரக்கூடிய ஒரு சூழல்ல அவருடைய புகைப்படம் இடம்பெற்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான். அதுக்கடுத்த இந்த இனிமே இருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை பாஜக எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. திலகவதி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை, அவர் சொல்லக்கூடியதாக கருதப்படும் புதிய பாஜக மாநில தலைவர் பொறுப்போ இல்ல கூட்டணி பற்றியதான அறிவிப்போ அனைத்துமே ரொம்ப ரகசியமாகவும் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கே பெரிய அளவுல அது தொடர்பான கிளாரிட்டி எதுவும் இல்லை அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸ்டாலின், இப்போ 7 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. அப்ப இதுல யார் யாரெல்லாம் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் அமர்வார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம இன்றைக்கு காலையில இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அது தொடர்பான தகவல் இருக்கா? ஏன்னா இன்னும் சற்று நேரத்துல செய்தியாளர் சந்திப்பு ஆரம்பிக்க போகுது. அப்ப அஜெண்டா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் அந்த நாற்காலிகள் இடம்பெற போறாங்க? திலகவதி, உங்களுடைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னு சொல்லி அந்த பேனர், அந்த டிஜிட்டல் போர்டில் வந்துட்டு அந்த வாசகங்கள் தொடர்ந்து கொண்டு இருந்துச்சுன்னா இந்த கேள்விக்கான பதில் அவங்க வந்து அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா யார் யாரெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்காங்க, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்ல வந்துட்டு யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்றத பாஜக முடிவு பண்ணி அவங்க அழைப்பு விடுத்திருந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் தற்போது அந்த வாசகங்கள் மாற்றப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்கும் விதமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகள் அமர்வதற்கான, அவருடன் சேர்ந்து அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இணையமைச்சர் எல்முருகன், அதே போல இன்சார்ஜஸ் தமிழ்நாடுடைய பாஜக பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் உள்ளிட்டவர்களும் அதே போல வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்களும் அமர்வதற்கான, அவங்களும் மகளிர் அணி தேசிய செயலாளராக இருப்பவங்க, அவங்களும் தற்போது ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருப்பதற்கான மேடையில் அமர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் தற்போது பேசப்பட்டு வருகிறது.